டியர் இன்க்ரூசஸ் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட மெம்பர்ஷிப் இன்வாய்ஸ் எப்படி பே பண்ணுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு 1 or 2 days முன்னாடியே வந்துச்சுன்னா ப்ரீபே பண்ணுறது எப்படி, உங்கள் கார்டை எப்படி சேவ் பண்ணி வைக்கி மந்த் ஈஸைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு மெம்பருடைய ஐடி. உங்களுக்கு வெல்கம் பேஜ் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கவுண்ட் டவுன் ஓடிட்டுருக்கும். இதில் மந்த் எண்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, 20 நிமிஷம் இருக்குது. மெம்பர்ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 day டைம் இருக்குது, 13 மணி நேரம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே அந்த டைம் வந்தோடனே உங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனோடனே நீங்கள் 5 நாளுக்குள்ளே பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறந்துடுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னா என்ன பண்ணலாம், நாங்கள் நீங்கள் பார்த்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீபே பண்ணிக்கலாம். ப்ரீபே பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். இன்வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற மேலே 3 கோடு டச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உள்ளே போய்ட்டு லாஸ்ட்டில் 2வது பேமெண்ட் ஆப்ஷனு, இதில் போனால் லாஸ்ட்டில் 4வது இன்வாய்ஸ் வரும். இந்த இன்வாய்ஸ்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே மெம்பர் இருக்கும். மெம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா பெண்டிங் ப்ரீபே இன்வாய்ஸ்னு காட்டும். சரிங்களா? இப்போ பே இன்வாய்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணலாம், நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள் $100 இருக்குது. நீங்கள் ப்ரீபே பண்ணி நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் பண்ணுறது பண்ணிக்காங்க. இதில் நீங்கள் விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு, சரிங்களா? கீழே இருக்கிறது லாஸ்ட் 2, அதாவது அந்த 3Dங்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். 3D இந்தியாவில் 3D கார்டு கிடையாது. அதனால் விசா அல்லது மாஸ்டர் நார்மல் கார்டு அல்லது நீங்கள் USDCயில் பண்ணலாம். USDC பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலேருந்து 5 6வது பாருங்கள் ப்ளூ கலர் சிம்பிளுக்கு அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ விசா கார்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்டும் அமௌண்ட்டு INRல இவ்வளோ அமௌண்ட்டு காட்டுது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்றைக்கி என்ன காசோ காட்டும். நீங்கள் இந்த கார்டு நம்பர்லாம் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் பேமெண்ட் எடுத்துக்கும். இது ஒரு ஆப்ஷன், நீங்கள் ப்ரீபே பண்ணுறது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா. 2வது பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் மறந்துடுவேன், இது எவ்ரி மந்த் ஞாபகப்படுத்தி கூப்பிட்டு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் கார்டை இங்கே சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் செட்டப் ரிக்வரிங் பேமெண்ட் இருக்குது பாருங்கள் கீழே. இது ஆனில் இருக்குது, இது ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செஞ்சு காட்டுறோம். உங்களுக்கு இப்போ வந்துருச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கார்டை ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாவும் இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தடில் உள்ள போயிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட்டு நெக்ஸ்ட்டில் போயிட்டு இதே மாதிரி உங்களோட கார்டை சேவ் பண்ணி வச்சுருங்க. கார்டு சேவ் பண்ணும்போது இங்கே கார்டு நம்பரு, நேமு, கார்டில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பைரேஷன் டேட்டு, CV நம்பர் போட்டு இந்த ப்ரிஃபர்டு கரன்சி நீங்கள் எந்த கரன்சிலேருந்து எதில் கட்ட போகிறீங்க. நீங்கள் உங்கள் கரன்சி INR. இப்போ நீங்கள் INR செலக்ட் பண்ணி இந்தியன் கரன்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கரன்சிலேருந்து USD பே பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதை போட்டுட்டு கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு சேவ் ஆகிரும். சப்போஸ் உங்கள் கார்டு சேவ் ஆகலை அப்படின்னாக்கா உங்கள் கார்டு இன்டர்நேஷ்னல் ஆக்டிவேஷன் பேங்க்கில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களோட ஆப் மூலிமாவோ அல்லது டேரெக்டாக பேங்க்லேயே சொல்லி இந்த மாதிரி எனக்கு இன்டர்நேஷ்னல் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 25,000 30,000 லிமிட் வச்சுட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கார்டு உடனே சேவ் ஆகிரும். இதுலேருந்து மாதம் ECS அந்த டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கார்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிட்டுனா முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எடுக்காது. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு மாதம் கண்டிப்பாக கட்டியாகணும் கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு ரீசனால் உங்களால் பண்ண முடியல, வேறு காரணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட, இல்லை நீங்கள் மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆகிட்டீங்க 5 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலும் கூட உங்கள் இந்த கார்டுலேருந்து எடுக்காது. நீங்கள் வேணும்னா கார்டை எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பயன்படுத்திக்காங்க. உங்கள் மெம்பர்ஸ் ரெகுலராக கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இருக்காது, சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி ஆன் டைம் கட்டுங்க. அவங்களுக்கு 1க்கு 2 வாங்கி கொடுக்குறதுன்னு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி டீமை க்ரோ பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஃப்ரீ பண்ணுங்கள். சரிங்களா? வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் ஏதாவது டவுட்டுனா அடுத்த இன்வாய்ஸில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.